ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜாவா ஸ்கிரிப்டில் இஃப் எல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ்னால் என்னென்னா, நம்ம ப்ரோக்ராமுக்கு டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் 35க்கு மேலே எடுத்திருந்தால் பாஸ்னு காமிக்கும், இல்லைனா ஃபெயிலுன்னு காமிக்கும். சரி, நான் இதை கோட் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. இப்போது லெட் மார்க் ஈக்குவல் டு 14 வச்சுக்கலாம். இஃப் மார்க் greater or equal to 35க்கு மேலே எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 35 என்னன்னு பிரிண்ட் ஆகணும் நம்மளுக்கு, console.log பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும் இல்லையா. ஸோ பாஸ் அது கொட்டேஷனுக்குள்ளே தான் போட்டுக்கணும். எல்ஸ்னால் அப்படி இல்லைன்னா 35க்கு அதிகமாக இல்லைன்னா ஃபெயிலுன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ console.log ஃபெயில். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். 40 கொடுத்துருக்கேன். ஸோ greater than 35 தான். இப்போது பாஸ்ன்னு வரணும். ஸோ நம்மளுக்கு பாஸ்ன்னு வருது. இதுவே நான் 13 போடுறேன், 35க்கு கம்மியாக ஃபெயிலுன்னு வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 13 போடுறேன். ஸோ ரன் பண்ணுறேன், ஃபெயிலுன்னு காட்டுது. ஸோ நான் 40 போட்டப்போ எனக்கு பாஸ்ன்னு காமிச்சிச்சு. நான் அந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருந்தேன். 35க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு காமிக்கணும், அண்ட் 35க்கு கம்மியாக இருந்தால் ஃபெயிலுன்னு காமிக்கணும்னு. சிம்பிளாக சொல்லணும்னா, கண்டிஷன் ட்ரூனா இஃப் பிளாக் ரன் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ்னால் எல்ஸ் பிளாக் ரன் ஆகும். தட்ஸ் ஹவ் இஃப் எல்ஸ் ஒர்க்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட்.